Hi friends, welcome back to Because. In the video, we will 6th sem elective CCS 342 DevOps important question பார்க்க போறோம் friends. Fundamentally இந்த overall subject பார்த்தீங்கன்னா தியரி தான். ஸோ தியரி கம் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் டிசைன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிட்டை பற்றி சொல்கிறாங்கன்னா அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாஸ் ஆக ரொம்ப ஈஸியான பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வரி பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை, காம்ப்ளிகேட்டடாகவும் ஒன்றும் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்க்குமே லைக் நீங்கள் நெட்டில் படித்தாலும் காமன் கண்டென்ட்ஸ் தான் இருக்கும், புக்லேருந்து படிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஈஸியாக புரிஞ்சிடும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப டெக்னிக்கலாக ஒன்றும் கிடையாது. பட் தியரி சப்ஜெக்டாக இருக்கிறதுனால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் மீடியம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் மெயினான விஷயங்கள் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் புது சப்ஜெக்ட். ஸோ எல்லாமே என்னோடய இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி தான். உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்ட் புக். ஸோ ப்ராக்டிக்கல் கைட் டு கிட் அண்ட் கிட்டப் இது ஒரு புக்கு, லினக்ஸ் ஒரு புக்கு. மோஸ்ட்லி இதிலே எல்லாமே கவர் ஆகிடும். இதில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூனிட் 1 கண்டிப்பாக என்ன படிக்கணும் அப்படின்னா AWS, GCP, Azure மூணுமே 3 க்ளவுட் ஃப்ரேம் ஒர்க். இதில் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் கண்டிப்பாக படிக்கணும். இல்லை சார் இது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நிறையா இருக்குன்னா அட்லீஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் கிட் அண்ட் கிட்டப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயம் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ 2 மேண்டேட்ரி கொஷின் AWS, GCP, Azure. இல்லை அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் கிட் அண்ட் கிட்டப் இதை படிச்சுட்டிங்கன்னா தென் லாஸ்ட்டாக DevOps எசென்ஷியலை மேலோட்டமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் கம்மிங் டு யூனிட் 2 நம்ம கம்ப்ளீட்டாக மேவனை பற்றி படிப்போம். DevOps சப்ஜெக்டில் ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கான்செப்டை பற்றி இருக்கும். ஸோ இந்த யூனிட் 2 ஃபுல்லாகவே மேவனை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் அதை பைஃபர்கேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேவன் பில்டோட லைஃப் சைக்கிள், பில்டு ஃபேஸஸ், தென் ப்ரொஃபைல் என்ன, ரெப்பாசிட்ரிஸ் என்ன, இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க மேண்டேட்ரியாக. இது படிச்சுட்டீங்க அப்படின்னா தென் இந்த ப்ளூவில் இருக்கிற கண்டென்ட்டில் ஏதாவது 1-2 மேலோட்டமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேவன் ப்ளக்இன்ஸ்னால் என்ன, மேவனில் ஆர்டிஃபேக்ட்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம், கிரேடில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதை ஒரு செகண்ட் பார்ட்டாக வச்சுட்டு இதை மேண்டேட்ரியாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மீதி ப்ளூவில் இருக்க கண்டென்ட்ஸை ஏதோ மேலோட்டமாக ஜஸ்ட் கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் யூனிட் 3ல் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே எண்ட் டு எண்ட் ஜென்கின்ஸை பற்றி படிப்போம். பட் நம்ம இதை ஓவராலாக 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன படிப்போம், ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், அதில் நம்ம ஜாப் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அந்த ஜாப் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம், எப்படி ரன் பண்ணுவோம், இதெல்லாம் ஃபஸ்ட் பார்ட்டில் படிப்போம். செகண்ட் பார்ட்டில் ஜென்கின்ஸில் நம்ம என்னென்ன ப்ளக்கின்ஸ் யூஸ் பண்ணலாம், கிட் ப்ளக்கிங் எப்படி யூஸ் பண்ணுவோம், பேராமீட்டர் ப்ளக்கின் எப்படி யூஸ் பண்ணுவோம், தென் டிஃப்ரெண்ட் ப்ளக்கின்ஸ் நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ண போகிறோம். தென் ஃபைனலாக ஜென்கின்ஸை ஜாவா கூட எப்படி இன்டெகிரேட் பண்ணுவோம், தென் கிட் மேவன் கூடலாம் எப்படி இன்டெகிரேட் பண்ணுவோங்கிற விஷயம் படிக்க போகிறோம். இதில் இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ஜென்கின்ஸ் பில்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம். ஸோ இதுவுமே என்னோடய இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி தான் இதை 2 பார்ட்டாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு பார்ட், செகண்ட் ஒரு பார்ட் படிங்க. பட் என்னோடய சஜஷன் 5 யூனிட்டும் பாதியாக படிக்கிறதோட அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 2 யூனிட் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க, ஈஸியான யூனிட் தான். அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு யூனிட் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக நீங்கள் ஒரு 30-40 மார்க் எழுதிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற யூனிட்டை மட்டும் பாதியாக படிச்சுட்டு போங்க. தென் கம்மிங் டு யூனிட் 4ல் கம்ப்ளீட்டாக ஆன்சிபிள் பற்றி படிப்போம். ஸோ ஆன்சிபிளோட இன்ட்ரோடக்ஷன், இன்ஸ்டாலேஷன், அங்கே மாஸ்டர் ஸ்லேவ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம், YAML ஃபைல்னால் என்ன, இதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் படிப்பீங்க. தென் செகண்ட் ஹாஃபில் ஆன்சிபிள் மாடியூல்ஸ் என்ன, அதில் இருக்க இன்வென்ட்ரி ஃபைல்ஸு, ப்ளே புக்ஸு, ரோல்ஸு, இதெல்லாம் செகண்ட் ஹாஃப். ஸோ இதுவுமே என்னோடய இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு எந்த ஹாஃப் பெட்டராக இருக்கோ அந்த ஹாஃப் படிச்சுட்டு இன்னொரு ஹாஃபை மேலோட்டமாக பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் கம்மிங் டு யூனிட் 5ல் என்ன படிக்க போகிறோன்னா ஒரு கிட்டப் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ரெப்பாசிட்டரி எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அஸ்யூர் ஆர்கனைசேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், இதெல்லாம் யூனிட் 5ல் படிப்போம். தென் செகண்ட் பார்ட்டில் ஒரு புது பைப்லைன் எப்படி க்ரியேட் பண்ணும், ஒரு சாம்பிள் கோடை எப்படி பில்டு பண்ணும், தென் அஸ்யூர் பைப்லைனை எப்படி மாடிஃபை பண்ணணும், தட் இஸ் அந்த YAML ஃபைலை எப்படி மாடிஃபை பண்ணணும், இதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் படிப்பீங்க. ஸோ இதையும் 2 பார்ட்டாக பைஃபர்கேட் பண்ணிட்டு ஒரு பார்ட் நல்லா படிச்சிங்கன்னா இன்னொரு பார்ட்டை மேலோட்டமாக வாட்னு பார்த்துக்கோங்க. திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், DevOps சப்ஜெக்டை பொறுத்தவரையும் 5 யூனிட்டும் பாதியாக படிச்சுட்டு போகாதீங்க, மாட்டிப்பீங்க. அட்லீஸ்ட் 2 யூனிட் நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 3 யூனிட்டில் ஒரு ஹாஃப் படிச்சிங்கன்னா இன்னொரு ஹாஃபு வாட்னு பார்த்துட்டு போங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கவர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையும். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட், பை.